அமெரிக்கா ஈரான் போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏறக்குறைய உறுதியாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உலகம் முழுவதுமே பொருளாதாரத்தில் பல்வேறு விதமான மாற்றங்கள் நிகழ்ந்து வருகின்றன. அந்த வகையில் இந்தியாவில் காலையிலிருந்தே பங்குச்சந்தை கிடுகிடுவென உயர்ந்து வருகிறது. தங்கம் விலையும் உயர்ந்திருக்கிறது. பெட்ரோல் டீசல் விலை என்ன மாதிரியான ஏற்றம் இறக்கம் நிகழப்போகிறது என்பது தொடர்பாக எல்லாம் பேசுவதற்காக பொருளாதார விமர்சகர் வள்ளியப்பன் நாகப்பன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார் வணக்கம். காலையிலிருந்தே பங்குச்சந்தை கிடுகிடுவென உயர்ந்திருக்கிறது. அமெரிக்கா ஈரான் போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏறக்குறைய இறுதியாகிவிட்டது. வரும் வெள்ளிக்கிழமை அது இறுதி செய்யப்படும் என்று இரு நாடுகளும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில இந்தியாவில் என்ன மாதிரியான பொருளாதார மாற்றங்கள் நிகழும்? பங்குச்சந்தை உயர்ந்ததன் காரணமாக இந்த நிலை தொடருமா? உங்களுடைய கணிப்பெண். முதல்ல நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க. ஏறக்குறைய ரொம்ப பெரிய ஒரு விஷயம். நம்ம கவனிக்கணும். வெள்ளிக்குள்ள என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். இன்னைக்கு நம்புற மாதிரி இல்லை. கொஞ்சம் நம்பகத்தன்மை அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் ஈரான் இதற்கு சாதகமாக பேசியிருக்கிறது தானே தவிர அமெரிக்கா சொல்லியிருக்கிறத நம்ம எவ்வளவு தூரம்ங்கிறத பார்க்கணும். ஒருவேளை அப்படி நடந்தது அப்படின்னு வச்சுக்கோங்க. அதனுடைய எதிர்பார்ப்பில் இப்பொழுதே பங்குச்சந்தை ஏற ஆரம்பிச்சிருச்சு. கச்சா எண்ணெயினுடைய விலை குறைய ஆரம்பிச்சிருச்சு. தங்கத்தினுடைய விலையில ஒரு ஏற்றத்தை பார்க்கிறோம். எல்லாமே ஆரம்பிச்சிருச்சு. இது ஒரு நாட்கள் தொடரும். இந்த 2-3 நாட்களுக்குள்ள வேற ஏதாவது நெகட்டிவா இருந்தால் திரும்ப இறங்கும். ஸோ அதனால இது இன்னைக்கு ஒரே நாளில் இது முடியக்கூடிய பிரச்சனை கிடையாது. பிரச்சனை ஆரம்பிச்சு ஓரிரு நாட்களுக்குள்ள முடிஞ்சிருந்தது பிப்ரவரி மார்ச்லன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் தொடர்ந்து சில மாதங்கள் உற்பத்தி தடைப்பட்டிருக்கு. பல விஷயங்கள் மாறி இருக்கிறதுனால இந்த ரெக்கவரிங்கிறது இந்த 2-3 நாள்ங்கிறது ஒரு சென்டிமெண்ட் தான். உண்மையான ரெக்கவரிங்கிறது பங்குச்சந்தையிலேயோ பொருளாதாரத்திலேயோ வருவதற்கு கொஞ்சம் நாட்கள் ஆகலாம் தான் நான் நினைக்கிறேன். நிச்சயமா சார். பொதுவாக போர்க்காலங்களில் தங்கத்தின் விலை உயரும் என்பதைத்தான் நம்ம இதுக்கு முன்பு ரஷ்யா உக்ரைன் போர்லாம் நம்ம பார்த்திருக்கோம். ஆனா இந்த இஸ்ரேல் ஈரான் அமெரிக்கா இந்த போர் காலங்களில் தங்கத்தின் விலை குறைந்ததை நம்மளால பார்க்க முடிந்தது. இப்ப போர் நிறுத்த ஒப்பந்தம் என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் தங்கத்தின் விலையில்? தங்கத்தை பொறுத்த வரைக்கும் போர்னால விலை ஏறும் அப்படிங்கிறது, கச்சா எண்ணெய் விலை உயர்ந்தால் அந்த முதலீட்டாளர்கள் அதுல சம்பாதிக்கக்கூடிய லாபத்தை ரியல் எஸ்டேட் அல்லது தங்கத்தின் மீது திருப்புவார்கள். இதெல்லாம் ஒரு நீண்ட நெடுங்காலமாக இருந்து வரக்கூடிய தியரி. அது எப்போ ஒர்க் ஆகும்னா, இந்த பிரச்சனைக்கு முன்பு தங்கத்தினுடைய விலை குறைவாக இருந்தால் அந்த ஏற்றம் கணிசமாக இருக்கும். பட் இந்த பிரச்சனைகள்லாம் வருவதற்கு முன்பே தங்கத்தினுடைய விலை கணிசமாக அதிகரிச்சிருச்சு. ஸோ அதனால இதற்கு மேல் அதிகரிப்பதற்கு ஹெட்ரூம் இல்லைங்க. அதனால அது மேல் அதிகரிச்சா ரஷ்யா மாதிரி நாடுகள் பணத்தேவை அதிகமாக இருக்கு, விற்க வர்றாங்க மார்க்கெட்ல அரசாங்கமே. ஸோ அதனால தான் அது ஏறல. ஸோ முன்பே அதிகரிச்சிட்டதுனால இப்போ இந்த போர் சூழல்னால ஏறுங்கிறதெல்லாம் இப்போ மாறி போச்சு. அந்த ஈக்குவேஷன் இப்போ கிடையாது. அப்படிதான் நம்ம இதை பார்க்கணும். நிச்சயமா சார். இனிமேல் இப்ப இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் தங்கத்தின் விலையில் என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? ஏன்னா காலையிலிருந்தே தங்கம் விலை உயரக்கூடியதை நம்மால் பார்க்க முடிந்தது. இனி இது தொடருமா, இல்ல வழக்கமாக ஏற்றம் இறக்கம் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தானா இது? இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வழக்கமான ஏற்ற இறக்கமாக தான் பார்க்குறேன். ஏன்னா இது ஒரு புல் பேக் ரேலியை தான் பார்க்குறேன். $5000 மேல் இருந்தது. அங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு $1000, அதாவது ஒரு 20% கிட்ட இறங்கி இருந்தது. அந்த லோல இருந்து ஒரு ரெக்கவரி இப்போ அவ்வளவுதான். இது ஒரு நாட்கள் தொடரலாம். அதற்கு பிறகு பக்கவாட்டு நகர்தலை நோக்கி போயிடும் தான் நான் நினைக்கிறேன். திரும்ப $5000 தாண்டுமானா அதற்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப ரொம்ப குறைவு. அப்கோர்ஸ் தங்கத்தினுடைய விலை ஃபண்டமெண்டல் சார்ந்தது கிடையாது. அதனால யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் ஓரளவுக்கு நம்ம இந்த கடந்த 1.5 ஆண்டுகள் இந்த ஏற்றத்தின் காரணமாக அதை தாண்டி செல்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவுன்னு தான் நான் நினைக்கிறேன். நிச்சயமா சார். இப்ப இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் வளைகுடா நாடுகள் ஏற்கனவே கிட்டத்தட்ட 2-3 மாதங்களாக தங்கள் கையிருப்பில் இருக்கக்கூடிய கச்சா எண்ணெயை விற்க முடியாத ஒரு சூழ்நிலை எல்லாம் இருந்தது. இந்த போர் நிறுத்தம் காரணமாக இனி அவங்க அதிகப்படியான கச்சா எண்ணெயை விற்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் நிகழும். இதன் காரணமாக கச்சா எண்ணெய் பேரல் விலை குறையும். ஸோ பெட்ரோல் டீசல் விலையும் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பொதுமக்கள் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுடைய கருத்து? நிச்சயமா இந்த ஆண்டு துவக்கத்தில் பார்த்தீங்கன்னா கச்சா எண்ணெயுடைய விலை $60 கீழே இருந்தது. அங்கிருந்து கிட்டத்தட்ட 2 மடங்கு ஆனதை நம்ம பார்த்தோம் ஒரு மாதத்திற்கு ஓரிரு மாதங்களுக்கு முன்பு. அந்த 2 மடங்குல இருந்து இப்போ குறைய ஆரம்பிச்சிருக்கு. இந்தியன் குரூட் பேஸ்கெட்டே ஜனவரி மாசத்துல சராசரியாக $63 இருந்தது. இந்தியன் குரூட் பேஸ்கெட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கும். அந்த $63 இருந்து அது $125 போனுச்சு. இப்போ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா சராசரியாக $94 கிட்ட இருக்கு. சென்ற வார கடைசியில இந்தியன் குரூட் பேஸ்கெட்டினுடைய சராசரி விலை $86 ஒட்டி இருக்கு. இப்போ இன்னைக்கு இறங்கி இருக்கிறதுனால இன்னும் கூட ஒரு $2-3 இறங்கி இருக்கலாம். பட் அப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னா அந்த லோ ஜனவரி மாதம் இருந்ததிலிருந்து குறைந்தபட்சம் 25% 30% அதிகமா இருக்குங்கிறத பாக்குறோம் இவ்வளவு இறங்கிய பிறகு கூட.
ஸோ இதற்கு மேல் பெரிய அளவில் கச்சா எண்ணெயோட விலை இறங்குவதற்கான வாய்ப்புகள், அதாவது ஒரு அதீதமான ஏற்றம் அதிலிருந்து கரெக்ட் ஆயிடுச்சு. பட் நிச்சயம் அந்த $60 $65 நோக்கி வருமானம் அதற்கு நாட்களாகும் நான் நினைக்கிறேன். காரணம் 3 விஷயங்கள். ஒன்று, உற்பத்தி குறைச்சு ஒபெக் அவருடைய முழு உற்பத்தியை அவங்க பண்ணல இந்த காலகட்டத்தில். அதனால சப்ளை இப்போ அதிகரிக்கும் நீங்க சொல்ற ஒரு பாயிண்ட் கரெக்ட். பட் 2வது விஷயம் நீங்க கவனிக்கணும், நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாதிக்கப்பட்டிருக்கு போர் காரணமாக. அதெல்லாம் இனிமே ரிவைவ் பண்ணணும், ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். அதற்கு பிறகுதான் அதை முழுமையாக செயல்பட துவங்கும். அந்த பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கு. 3வதாக கப்பல் போக்குவரத்து. இது பல விதங்களில் திருப்பி விடப்பட்டு எங்கெங்கேயோ இப்போ கப்பல்லாம் இருக்குது. அது எல்லாமே சீராக பழைய மாதிரி அந்த ஒரு ரூட்டுக்கு வர்றதுக்கே 1 மாசம் 1.5 மாசம் ஆயிடும். ஸோ குறைந்தபட்சம் 2 to 3 மாதங்கள் ஆகும் ஒரு பேசிக் நார்மல்சி ரிட்டர்ன் ஆகிறதுக்கு. அதற்கு பிறகுதான் நீங்க அந்த $65 வருமா என்னங்கிறத பார்க்கணும். அதனால இங்க பெரிய அளவில் என்ன நடக்கணுமோ அது நேற்று இன்னைக்கு நாளைக்கு நடந்துடும், முடிஞ்சு போச்சு. இதற்கு மேல் பெரிய மாற்றங்கள் எதுவும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் கச்சா எண்ணெயை பொறுத்த வரைக்கும். நிச்சயமாக சார். இப்ப போர் தொடங்கிய உடனேயே நம்ம ரிஃப்ளெக்ட் எதிர்பார்க்கிறோம், நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறோம். ஆனா போர் நிறுத்தம் கையெழுத்து ஆனதற்கு பிறகு கிட்டத்தட்ட 2-3 மாதங்கள் ஆகும் அது ரெக்கவர் ஆகிறதுக்கு அப்படின்ற ஒரு கருத்தை முன் வச்சிருக்கிறீங்க. இந்திய ரூபாயின் மதிப்பு சரிவு, இதுதான் தொடர்ந்து நம்ம செய்திகள்ல பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஸோ இனிமேலாவது இந்திய ரூபாயின் மதிப்பு உயர்வதற்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல, ஆல்ரெடி கொஞ்சம் ரெக்கவரி இருக்குது நம்ம பார்க்குறோம். இப்போ இன்னைக்கே நம்ம பேசி கொண்டிருக்கும் பொழுது கூட அது ரெக்கவர் ஆயிருக்கிறத பார்க்குறோம். 50 பைசா கிட்ட ரெக்கவர் ஆயிருக்குது. ஸோ அந்த ரெக்கவரிங்கிறது இருக்கும். பட் இருந்தாலும் ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், 50, 60, 70 ஆண்டு காலமாக எவ்வளவு தூரம் வீக்கன் ஆகுதோ அதே அளவுக்கு ஸ்ட்ரென்த் வர்றது கிடையாது ரூபாயில. அதற்கு காரணம் நம்ம இன்னமும் ஏற்றுமதியை விட இறக்குமதி அதிகமாக செய்யக்கூடிய ஒரு நாடாக இருக்கிறோம். கச்சா எண்ணெய் குறிப்பாக எலக்ட்ரானிக் பொருட்கள் இருந்தும் இப்போ அது நிகர ஏற்றுமதிக்கு மாறிட்டோம், எலக்ட்ரானிக் பொருட்கள் வரைக்கும். பட் ஆனால் கல்விக்காக இன்னும் வெளியே செல்றது, அதற்கான பணம், தங்கத்திற்கானது, கச்சா எண்ணெய்க்கானது, இப்படி 3 முக்கியமானது ஒரு 60% நம்முடைய எண்ணெய் செலாவணி கையிருப்பு தேவைப்படுகிறது இதற்கு. அது மாறினாதான் நம்ம ரூபாயினுடைய மதிப்புங்கிறது உயர ஆரம்பிக்கும். இது வீக்கன் ஆனதுல ரெக்கவர் ஆயிருக்கு. ஸோ ஓரளவு இப்போ கட்டுக்குள்ள இருக்கும், கட்டுக்குள்ள வந்துடும் நான் நம்புறேன். ரிசர்வ் வங்கியிடம் ஓரளவு தேவையான அளவு ரிசர்வ்ஸ் இருக்கு. கச்சா எண்ணெய் ஒருவேளை ரொம்ப அதிகமானா என்ன ஆகும்னு பயந்துகிட்டு இருந்தாங்க. இப்போ அது கொஞ்சம் கட்டுக்குள் வந்துட்டதுனால இதே போக்கு தொடருமானால் கொஞ்சம் ஒரு கம்ஃபர்டபுள் பொசிஷன் வந்துடும் நான் நினைக்கிறேன். நிச்சயமாக சார். இப்ப இந்த அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல் போர் காரணமாக மற்ற நாடுகள் நம்ம அருகில் இருக்கக்கூடிய இலங்கையோ, பாகிஸ்தானோ, இந்தோனேஷியாவோ சந்திச்ச பிரச்சனைகளை விட நாம் சற்று குறைவாகத்தான் சந்திச்சிருக்கிறோம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு பெட்ரோலே ஒரு ₹7 ஒரு ₹10 தான் இன்க்ரீஸ் ஆச்சு. நிறைய நாடுகள்ல பெட்ரோல் விற்பனையே முழுவதுமாக தடை செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு எல்லாம் பார்த்தோம். ஸோ இந்த ரெக்கவரி பீரியட்ன்றது இந்தியாவுக்கு 1 month 2 months எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கா? ஏன்னா மற்ற நாடுகளை ஒப்பிடும் போது நம்ம எவ்வளவு சீக்கிரம் இந்த பொருளாதாரத்துல முன்னேறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது? இல்ல, நிச்சயமா தொடர்ந்து நம்மளோட அண்டை நாடுகளை விட, பல நாடுகளை விட 30-40 ஆண்டுகளாக தொடர்ந்து நம்முடைய வளர்ச்சிங்கிறது அதிகமாகவும் நம்முடைய ஒரு கன்சிஸ்டன்சிங்கிறதும் பெட்டரா இருக்கிறதான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த முறையும் அந்த மாதிரியான ஒரு தயாரிப்புகள் இருக்கும் நான் நம்புறேன். மிக முக்கியமாக இங்க இருக்கக்கூடிய இந்த டெமோக்ரஸி, இந்த சிஸ்டம், அதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் மட்டும் பேசுறோம், பட் அதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜும் இதுதான். ஸோ அதனால ஓரளவு ஒரு கோஆபரேட்டிவ் செட்டப் இருக்கிறதுனால we will be able to get out of it. அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. பட் நிச்சயமா பணவீக்கம்ங்கிறதும் அதனுடைய தாக்கம்ங்கிறதும் உடனடியாக போயிடும் நினைக்கிறது ஜாஸ்தியா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அஃப்கோர்ஸ் நம்பர்ஸ் இப்போ இந்த WP, இந்த பணவீக்கம் குறித்த குறியீடுகள் புதிதாக அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ அதில் அதை முழுக்க நம்ம ஒப்பிட்டு பார்க்க முடியாது. பட் நிச்சயமாக பணவீக்கத்தினுடைய தாக்கம்ங்கிறது வரக்கூடிய மாதங்களில் நமக்கு தெரியும். அதுக்கு பிறகுதான் அது ஒரு மாடரேட் ஆகும், ஏறிட்டு தான் இறங்கும்னு நான் நினைக்கிறேன். உடனடியாக இப்போ இன்னைக்கு போர் நேர்ந்துருச்சு, நாளையிலிருந்து பணவீக்கம் குறையுமான ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் இட். நிச்சயமாக சார். இப்போ தங்கத்தின் மீதான முதலீட்டாளர்களுக்கு என்ன விதமான அறிவுரை சொல்ல விரும்புறீங்க? தங்கத்துல பொதுமக்களும் இன்வெஸ்ட் பண்ணலாமா? ஏன்னா போர் நின்றுச்சு, இதுக்கப்புறம் தங்கம் விலை உயர்வதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் தங்கத்துல கொடுப்பாங்க. இல்ல மற்ற சாமானிய மக்களும் தங்கம் வாங்கி வச்சா தங்களுக்கு ஒரு சேவிங்ஸ் இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த தங்கம் வாங்குவதற்கான காலகட்டம், இந்த போர் நிறுத்த சூழல் நம்மளுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துதா? இல்ல, வழக்கமான புதிதாக எந்த ஆலோசனையும் சொல்றதுக்கு இல்லை. தங்கம் தேவைப்படுபவர்கள் தங்கமாக வாங்கி வச்சுக்க வேண்டியதான். டைமிங் பார்க்கறதுக்கு சரியா இருக்காது. பட் ஒரு முதலீடாக பார்ப்பவர்கள் அது ஒரு முறையாக சிஸ்டமேட்டிக்கா நீண்ட கால அடிப்படையில் மெல்ல மாதம் ஒரு தொகையை முதலீடு செய்யறது தான் கரெக்டா இருக்கும். அது ஒரு நமக்கு ரொம்ப நம்பிக்கையான ஒரு நிறுவனமாக இருந்தால் அங்க டிஜிகோல்டில் போகலாம். அதில் நிறைய சிக்கல்கள் இருக்கதா செபி சொல்லியிருக்கு. பட் அது ஒரு பக்கம். பட் அதை தாண்டி
கோல்டு இடிஎஃப்ல முதலீடு செய்யலாம். பட் அதுலயுமே இப்போ சில மாறுதல்களை கொண்டு வந்திருக்காங்க. 50% வரைக்கும் தங்கம் வச்சுக்கிட்டா போகும், தங்கம் ரிலேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுக்கலான்னு. ஸோ மூன்றாவதா இப்போ ஒரு புது ப்ராடக்ட் அறிமுகப்படுத்தியிருக்காங்க தேசிய பங்குச்சந்தையிலும் மும்பை பங்குச்சந்தையிலும். எலக்ட்ரானிக் கோல்டு ரிசிப்ட்னு சொல்லி உண்மையிலேயே தங்கத்தை டெபாசிட் பண்ணிட்டு வால்ட்டில் அங்கிருந்து அதற்கு நிகராக அந்த கோல்டு ரிசிப்ட்ஸை ட்ரேட் பண்றாங்க. அது மிக சின்ன சின்ன டினாமினேஷன்லேருந்து கூட சில நூறு ரூபாய்கள்லேருந்து நீங்கள் ஆரம்பித்து முதலீடு செய்யக்கூடிய அளவுக்கு அந்த கோல்டு இஜிஆர் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்திருக்கு. வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த ப்ராடக்ட் ரொம்ப பாப்புலர் ஆகும் நான் நினைக்கிறேன் சாமானிய முதலீட்டாளர்களிடையே. என்ன அதுக்கு ஒரு டிமெட் கணக்கு வேணும், அதனால ரொம்ப பிசிக்கல் கோல்டு வாங்குற அளவுக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கும். பட் டிமெட் கணக்கு திறக்கிறதுங்கிறது இன்னைக்கு மிக எளிமையாக்கப்பட்டு விட்டதுனால கோல்டு இஜிஆர்ங்கிற அந்த ஒரு புது ப்ராடக்ட் இன்னைக்கு பெரிய அளவில் சக்சஸ்ஃபுல் ஆகும் நான் நம்புறேன். நிச்சயமாக சார். இந்த அமெரிக்கா ஈரான் போர் நிறுத்த ஒப்பந்தம் என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு? இந்திய பங்குத்தஞ்சையிலும் சரி, தங்கம் விலை உயருமா குறையுமா, பெட்ரோல் டீசல் விலை உயர்வதற்கு எவ்வளவு சாத்தியக்கூறுகள் இருக்கு என பல்வேறு விதமான கேள்விகளுக்கு பதிலளித்தீங்க. உங்க நேரம் எங்களுக்காக வழங்கியதுக்கு நன்றி சார். நன்றி. தேங்க்யூ.